நீங்க ஏஐல நிறைய சர்டிபிகேட் வச்சிருக்கிறது மூலமா ஏஎம்எல் ஜாப்லாம் கிராக் பண்ணவே முடியாது. அதை எப்படி ஈஸியா கிராக் பண்றதுன்னு இந்த வீடியோல சொல்றேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப இருக்க எல்லா ஐடி இண்டஸ்ட்ரியிலுமே ஏஐ எல்லா ஜாப் ரோல்லையுமே ஆட் பண்ண போறாங்க. அண்ட் ஜாப் ரோல்ஸ்மே நிறைய சேஞ்ச் ஆக போது, புதுசா ஏ ரிலேட்டடா வரப்போகுது. இப்படி இருக்கும்போது நீங்க வெறும் சர்டிபிகேஷன் மட்டும் பண்ணிக்கிட்டு அதையும் வச்சுக்கிட்டு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா உங்களை கம்பெனி சைட்ல இருந்து கன்சிடர் கூட பண்ண மாட்டாங்க. இன்ஸ்டேட் நான் சொல்ற மெத்தடை ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ நீங்க ஏஐல எந்த ஃபீல்டை டார்கெட் பண்றீங்க, இப்போ மிஷின் லேர்னிங்கா டீப் லேர்னிங் அப்படிங்கறத சூஸ் பண்ணிட்டு அதுல உங்களோட ஸ்கில்லை வளர்த்துக்கங்க. அண்ட் அந்த ஸ்கில்லை வச்சு நீங்க டார்கெட் பண்ற இண்டஸ்ட்ரியில என்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த ஒரு ப்ராப்ளத்தை எடுத்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் பில்ட் பண்ணுங்க. அண்ட் பில்ட் பண்ண சொல்யூஷனை மறக்காம கிட்டப் ரெப்போல போஸ்ட் பண்ணி அந்த ரெப்போவோட லிங்க் எடுத்து லிங்க்டின்ல அதை ஒரு போஸ்டா போடுங்க. மினிமம் ஒரு 10 to 15 போஸ்டா அதை டிஃப்ரெண்டா போஸ்ட் பண்ணுங்க. அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கவங்களுக்கு கண்டிப்பா அது டேப் ஆகும் அண்ட் அதுவுமே ரிலேட் ஆகும். அவங்களுக்கு உங்களுடைய ப்ராஜெக்ட்டுமே ஷோகேஸ் ஆகும். அந்த ப்ராஜெக்ட்டை பார்த்துட்டு அது மூலமா உங்களை கண்டிப்பா ரீச் அவுட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மெத்தட் நான் நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு இது ஒர்க் அவுட் ஆகிருக்கு அண்ட் கரண்டா ஏஐ ஜாப்லயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் சர்டிஃபிகேட்டை மட்டும் வச்சு ஜாப் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்க ஃப்ரெண்டுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி ஏ ரிலேட்டட் கண்டென்ட் பார்க்க மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க.